டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளாவது 3ஆம் தேதி 7வது மாதம் 2018ஆம் ஆண்டு ஆனி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சங்கடங்களை நீக்கக்கூடிய சங்கட சதுர்த்தி நாள் விநாயகரை வழிபாடு செய்வது மேஷத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம். மேஷ ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, பணத்தட்டுப்பாடு தீர்வது, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவது, பெரிய அளவுக்கு பெரிய மனிதர்களை சந்திப்பதன் மூலமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, பிள்ளைகள் விஷயத்தில் தடைப்பட்டிருந்த கல்வி, உத்தியோகம், தொழிலமைப்பு, பிள்ளைகளுடைய பயணங்கள், அனுகூலங்கள், பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள், நல்ல செய்தி பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் இருந்த சங்கடங்களை படி நீங்கள் முயற்சித்தால் இன்று எல்லாமே தவிடுபடியாக்கி உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். வார்த்தைகளில் மட்டும் சூரியனின் ஆதிக்கம் இருப்பதனால் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி எந்த இடத்திலும் இதமாக பேசுவது நன்மை. முடிந்தால் காலையிலே ஒரு ஸ்பூன் தயிர் சாப்பிட்டு விட்டு ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரத்தில் பெரிய அளவுக்கு கௌரவங்கள், அனுகூலங்கள், உத்தியோகமே இல்லாதவர்கள் கூட உத்தியோகத்திற்கு உண்டான நல்ல செய்தி திடீரென்று ஏற்படும். அது உறவினர் மூலம் நண்பர்கள் மூலமாக கிடைப்பது அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானம், 3 குரங்கு பொம்மையை நினைவில் வைத்துக் கொள்வதுதான் இன்றைய நாள் கட்டத்தில் மிக முக்கியம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். நேரம் தவறாமல் செல்வது மிக மிக முக்கியம். சோம்பல் அதிகமாகும், தூக்கமின்மை ஏற்படக்கூடிய பிராப்தங்கள். எனவே அந்த தூக்கமின்மையை தவிர்த்து கொள்வதற்கு உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவம். வேறு வரக்கூடிய உடற்பயிற்சியை செய்யக்கூடிய மிதுனத்திற்கு எல்லாவற்றிலும் தெளிவும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். சந்திராஷ்டமம் முழுவதுமாக உள்ளதை நாள் முழுவதும் ஏற்றத்தில் கொள்க. அதே சமயம் மனசஞ்சலம் இல்லாமல் பிராணாயம், மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. அருகில் உள்ள சிவாலயத்தில் சென்று சிவனை தலைக்கு மேல் கையை தூக்கி வணங்கிவிட்டு சென்றாலே எல்லா காரியங்களும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. கிரக சஞ்சாரங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை தருகிறது. தொலைதூரத்தில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் கூட குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தங்கள் காணப்படுகிறது. தாய் தந்தையர் உடல்நிலை சிலருக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு இல்லாமல் பாதுகாத்து கொண்டால் போதும். ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் பேசுகின்ற சமயத்தில் சிறிது கவனம். யாரை பற்றி புறங்கூறுவது ஃபோன்களில் கூட கூடாது. வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் மிகப்பெரிய கௌரவங்கள், அனுகூல பிராப்தங்கள் ஏற்படுகிறது. மனதிற்கு பிடித்த ஒரு விஷயமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது. வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு. எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வியில் இருந்த தடைகள் நிவர்த்தி காணப்படுகிறது. புது அமைப்பு ஏற்றத்தை தருகிறது. உத்தியோகத்தில் நீண்ட பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருகிறது. உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் தடைப்பட்டிருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்திகள் காணப்படுகிறது. உள்ளூர் பயணங்கள், வெளியூர் பயணங்கள், தொலைதூர பயணங்கள், கடல் கடந்த பயணத்துக்கு தயாராகி கொள்ளுங்கள். தாய் தந்தையருடன் இருந்த இடைவெளிகள் குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது. பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் விரைவில் ஏற்படக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கப்பெறுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள், கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் மிக கவனம். கூர்மையான ஆயுதங்கள், கூர்மையான இடங்கள், படிக்கட்டுகள், உயரமான இடங்களில் வேலை செய்வர்கள் அதிக எச்சரிக்கை. வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பில் குறைபாடு காணப்படவில்லை. சிலருக்கு கர்ப்பஸ்திரிகள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் தரும். பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் தர்க்கம் செய்யாதீர்கள். பிள்ளைகள் உங்களிடத்தில் உரிமையாக பேசுவது கூட உங்களுக்கு அது ஈகோவாக எடுத்துக்கொள்வது எந்த விதத்தில் நியாயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தாய் தந்தையருடைய மனதிற்கு ஏற்றவாறு சிறிது மாறிக்கொள்வது நன்மை தரும். அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். பெரியவர்கள் உங்களுக்கு என்ன தீமையாக சொல்வார்கள் என்பதை யோசித்து கொண்டாலே போதும். வெளிவட்டார உத்தியோகத்தில் எல்லா விதத்தில் நிதானம். குறிப்பாக புது அறிமுகத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை. பெரிய அளவுக்கு பணமோ வங்கி அட்டைகளோ உடன் வைத்துக் கொள்ளுகின்ற சமயத்தில் மிக மிக பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும், தவறு விடுவதற்கும் களவு போவதற்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதே கவனம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயர்கிறது. எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்கிறது. உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்களை படிப்படியாக குறைவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தருகிறது. தனிப்பட்ட முறையில் யோக பலங்கள், அனுகூலங்கள், திடீர் முயற்சிகள், வெற்றிகள், பயணங்கள் லாபத்தையும் சந்தோஷத்தையும், எதிர்பார்க்காத பயணங்கள் கூட உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள், கடல் கடந்து நல்ல செய்தி வரக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேர்ந்தெடுவே வார்த்தை மகரத்துக்கு யோக பலனை ஏற்படுத்தி தரும். சூரியனின் ஆதிக்கம் அற்புதமாக இருப்பதனால் வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு. வண்டி வாகனங்கள் புதிதாக எடுக்கக்கூடிய அமைப்புக்கு உடனடியாக எடுப்பதே நன்மை ஏற்படுத்தி தரும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம் எல்லாம் யோசித்துக் கொள்ளுங்கள். ஆனி மாதத்தில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்றெல்லாம் யோசிப்பது, ஆடி மாதத்தில் அதை செய்யலாம் என்று யோசிப்பதெல்லாம் டக்கு டக்கு என்று தெய்வம் மேலே பாரத்தை போட்டு செய்வதும், தொலைதூர பயணங்கள் வந்தாலும், குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தை பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் எடுத்துக்கொள்வதை ஏற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பத்துக்கு இன்று எந்தவித சிறு பயணங்களும் உள்ளூரிலும் சரி வெளிவட்டாரிலும் சரி மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத் தருகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் பிள்ளைகளுடைய நட்பு, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் போதும். அடி வயிற்றிலிருந்து கழிவுகள் போகிற இடத்தில் வரைக்கும் ஏதேனும் உபத்திரம் வந்தால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் தேவையில்லாத குழப்பங்கள் விரைவில் ஏற்படும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. வண்டி வாகனத்தில் விதைகள் இல்லாமல் அனாவசிய பயணங்கள், இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது கும்பத்துக்கு ஏற்றம். புதிதாக அறிமுகமாக ஒரு விஷயத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் பேசுவது தேவையில்லாத ஆபத்தை விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், மனதிற்கு பிடித்த நல்ல விஷயங்கள், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. அதே சமயம் தாயார் தந்தையாருடைய தேகாரோக்கியம், அவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் இருந்தால் அது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் பொறுமை. புதிதாக உங்களிடத்தில் வேலைக்கு சேர்பவர்களிடம் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.